தமிழர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகி நம்மோட இணைப்பில் இருக்கிறவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது அப்படின்னு திட்டவட்டமான பதிலை சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தொடர்ந்து நீங்க இந்த 2 கோரிக்கைகளை முன் வச்சு வந்தீங்க, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு மற்றும் அதிக இடங்கள். இந்நிலையில இந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போல முதலமைச்சருடைய பேச்சு இருக்கிறது, என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அதுவும் முதலமைச்சர் அவருடைய கருத்து, அவருடைய கட்சி கருத்து, தமிழ்நாட்டுடைய சூழல் பத்தி பேசியிருக்காரு. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கு, ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை சொல்வது ஜனநாயகம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்வதும் மறுதளிக்கப்படுவதும் எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தான். ஆனா இதனால ஒரு பிணக்கு வருமா, இதனால ஒரு சிக்கல் வருமா, எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு பிணக்கம் வராது, ஒரு சிக்கலும் வராது. இந்த கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணி, இந்தியா கூட்டணி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தலைமை தாங்குகிறார். இதுல இவங்க ஒண்ணு கேட்கிறாங்க, இது நடக்காது, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இப்படி எல்லாம் ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எங்களுடைய தலைவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்களுடைய நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். இது தேசத்திற்கான முடிவு, தமிழ்நாட்டு மண்ணை பாதுகாப்பதற்கான முடிவாக இருக்கும். எந்தவித பிரச்சனையும் எந்தவித சிக்கலும் இருக்காது. இதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முந்தைய தேர்தல்களில் இல்லாத வண்ணம் இந்த 2026 தான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை அழுத்தமாக நீங்க முன் வச்சிருந்தீங்க. இந்நிலையில அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் போல முதலமைச்சருடைய பதில் திட்டவட்டமாக இருக்கு. இந்நிலையில காங்கிரசினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? அது சொல்றேன். எங்க அகில இந்திய தலைமையும் மாண்பு முதலமைச்சர் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எனக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு நல்லுறவு இருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார், அவர்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோம். அரசியலுக்கு அப்பாற்பட்ட உறவு இருக்கிறது என்பதையும் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இருவரும் பேசி இதை தீர்த்துக் கொள்வார்கள். எது தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லதோ, எது 2 கட்சிகளுக்கு நல்லதோ அதை அவர்கள் முடிவெடுப்பார்கள். இப்போ முதலமைச்சருடைய பதில நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த 2 கோரிக்கையில இந்த ஒரு கோரிக்கையை நீங்க கைவிடுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கணும்மா. கைவிடுறது, கைவிடாம போறது, பேசுறது, பேசாம இருக்கிறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்க அகில இந்திய தலைமையும் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்பு முதலமைச்சரும் பேசி நல் முடிவு எடுப்பாங்க. அவர்கள் நான் ஏற்கனவே முதல்லயே சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு கட்சிக்கும் இருக்கு. கால நேரங்கள்லாம் மாறுதல் இருக்கு, தட்பவெப்பநிலை சூழல் மாறுது. எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, நிலையான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கின்ற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுகின்ற கூட்டணி. அதற்காக அப்பாற்பட்டு ராகுல் காந்தியை ஒரு சகோதரனாக பார்க்கிறேன், அவரும் என்னை அப்படித்தான் பார்க்கிறார்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இப்ப கூட நீங்களும் அதையே தான் குறிப்பிட்டிருந்தீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 100% உண்மை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தோழமை இருக்கிறது, ஒரு சகோதர பாசம், சகோதர தத்துவம் இருக்கிறது. இதை யாராவது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடை ஏற்படுத்தி இதை சிதைத்து விடலாமா, இதை முறியடிச்சிடலாமா, இது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாமா, சிக்கலை உருவாக்கலாமான்னு நிறைய பேர் இதை காத்துட்டு இருக்காங்க, முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் மீது நலம் உள்ளவர்களும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் நினைப்பவர்களும் இந்த கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை ஜனநாயக சக்திகள் அனைவரும் நம்புகிறார்கள். சிறுபான்மை மக்கள், விளிம்பு நிலை மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள். ஒருபோதும் பிஜேபி எடுக்கின்ற முயற்சிக்கு தமிழ்நாட்டை அடகு வைத்து விடக்கூடாது, தமிழ்நாட்டை கபலீகரம் செய்து விடுவார்கள். எல்லா மாநிலத்திலும் என்ன பிரச்சனை இருக்கிறோ தமிழ்நாட்டுக்குள்ள அமைதியை சீர்குலைப்பதற்கு பாஜக முயற்சி செய்கிறது. அந்த முயற்சிக்கு அதிமுக துணை போய் இருக்கிறது. இந்த பார்வை எல்லா தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இருக்கு. ஒருபோதும் இதை அனுமதிக்க கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே மக்களே முடிவெடுக்கும் பொழுது ஒரு 140 ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன முன்னுரிமை கொடுக்க முடியுமோ, என்னென்ன நல்ல முடிவுகளை எடுக்க முடியுமோ அதை எடுப்போம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.